இது நடந்தது. நான் இன்னைக்கும் அதிமுகவுக்கு அந்த பெனிஃபிட் ஆஃப் டவுட் குடுக்குறேன். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சேர மாட்டாங்க அப்படின்னு நெனைக்கிறேன். பட் சேர்ந்துட்டாங்கன்னா, கண்டிப்பா எதிர்த்து பிரச்சாரம் பண்ணணுங்க. அத நான் ஒரு கடமையா நெனைக்கிறேன் நான். இப்ப நான் யார் அப்படின்னு கேட்டா, நான் ஒரு சாதாரண ஆளுங்க அவ்வளோதான். நான் பெரிய இவன் கிடையாது. பட் என் திருப்திக்கு, என் மன திருப்திக்கு நான் பண்ணுவேன். ஏன்னா, போட்டு இங்க பாருங்க திமுக விட்டுருங்க. சரி திமுக கெட்ட வச்சுக்கோ. பிஜேபி நீ நல்லவன் தானே. சரி என்னன்னு தமிழ்நாட்டுக்கு பண்ணிட்ட? நீ சொல்லு. போடு லைனா லிஸ்ட்ட போடு. என்னதாய்யா பண்ணிட்ட நீ? எங்களுக்கு குடுக்குற ஷேர கூட ஒழுங்கா தரமாட்றியா? 2,00,000 கோடிக்கு மேல அ த ஸ்டேட்டோட ஷேர் காசு நின்னுட்டு இருக்குதுன்ட்டு வந்து தங்கம் தென்னரசு சொல்றாருயா? நீ அத நிறுத்தி வச்சுட்டு உட்கார்ந்திருக்கிற நீ. அப்ப என்னதான் நடக்குது? அப்ப நீ என்ன பண்ற? நீ வந்து ஏதோ மாற்றாந்தாய் மாரி தான் வந்து நீ தமிழ்நாட்ட ட்ரீட் பண்ற. இது நான் சொல்றது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க். இந்த மாரி எடுத்தோம்னா ஒரு 200 மேட்டர் எடுக்கலாம். ஹிந்தி என்ன பண்ற? நீ நீ வந்து எங்களுக்கு கிளியரா அது டிஃபரன்ஸ் தெரியும். ஹிந்தி திணிப்புக்கும், ஹிந்தி படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் நெறைய தெரியும். நீ என்ன பண்ற? ஏதோ ஒரு ஸ்கெட்ச போட்டு தேவையில்லாம கொண்டு வந்து ஒரு மொழிய திணிக்கணும்னு நெனைக்கிற. அதானே உண்ம. இன்டென்ஷன் அதானே. இப்போ இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ரொம்ப தவறான ஒரு மேட்டருங்க இதெல்லாம். பண்ணாத. திருப்பி திருப்பி ஏன் பண்ற? உனக்கு தெளிவா தெரியும் இவங்க 2 பேரும் வீக்ன்ட்டு. அதனால உள்ள வந்து என்னன்னா அன்கோவ போட்டு பண்ணிட்டே இருக்கிற. இது திருப்பியும் வந்து அதிமுக அலோவ் பண்ணுச்சுன்னா, அது ரொம்ப தப்பான விஷயம். அதுக்கு தனித்து நின்னு தைரியமா தோத்து போங்கய்யா. சூப்பர்யா! நான்லாம் வந்து செமையா ஹேட்ஸ் ஆஃப் பண்ணுவேன்யா. உண்மையாலுமே. சூப்பர்யா! ஓகே. இல்ல இப்ப ஜெயக்குமார் பரவால்ல. சொன்னதெல்லாம் ஜோக்கா போயிடும்ல. நான் தோத்ததுக்கு காரணமே நாங்க பிஜேபி கூட கூட்டணி வச்சுதான் அவர் ஓப்பனாவே வந்து பேசுறாரு. பிரதர் அவர் பேசினா ஜோக் ஆயிடுமே இப்போ. பிரதர் இவங்க மொத்தமே ஜோக் ஆயிட்டாங்க பிரதர். உங்களுக்கு புரியுதுங்களா? நான் நான் ரொம்ப சிம்பிளா கேட்கிறேன். யாராவது அந்த அந்த அரசியல்வாதிகளுடைய அதிமுகவுடைய மூத்த அரசியல்வாதின்னு சொல்றாங்கல்ல. யாராவது ஒரு பேட்டிய நம்ம சீரியஸா பார்க்கிறோமா? இல்லையா? எவனும் கண்டுக்கிறது கூட இல்ல. அதான் உண்ம. பிகாஸ் சப்ஸ்டன்ஸே இல்ல அதுல. நீங்க செல்லூர் ராஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நின்னுட்டு வந்து பார்த்தீங்கன்னா, அங்க வந்து ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணிட்டு இருக்காரு திமுகக்கு சட்டமன்றத்துல. அந்த ஆள்லாம் எலக்ட் பண்ணி அனுப்பியிருக்கான் மக்களு. நம்ம லூசு மக்களு எலக்ட் பண்ணி, "டேய் நல்லது செய்டா" அப்படின்ட்டு வந்து சட்டமன்றத்துக்கு அனுப்பியிருக்காய்ங்க அவர. அவரு என்ன பண்றாரு, ஸ்டாண்ட் அப் காமெடி. என்ன திமுக வந்து என்னன்னா, ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி அப்படி சிரிக்க வச்சு, எங்க அரசு கிரசு ஏதாவது கேஸ் கீஸ போட்டுருவாய்ங்களோ அப்படின்ட்டு, தாஜா பண்ணிட்டு உட்கார்ந்திருக்காரு அவரு சட்டமன்றத்துல. அப்ப எதுக்கு எதிர்க்கட்சி நீ அந்த பக்கம் போய்க்கோ. சீட்ட மாத்திக்க அந்த பக்கம் போய்க்கோங்கிறேன் நானு. எதுக்கு? நீங்க ஸ்டாண்ட் அப் காமெடின்ட்டீங்க. அவர் அதை விட ஒரு காமெடி பண்ணாரு. வேர்ல்ட் வைட் ஃபேமஸ் ஆயிடுச்சு. தெர்மோகோல் காமெடியா? பிரதர் நான் இல்ல இல்ல பிரதர். தெர்மோகோல் காமெடியில விட இது கொடூரமானது. அது கூட ஒரு தடவ பண்ணி முடிச்சுட்டாரு இப்ப இது. இப்ப நீங்க அந்த சட்டமன்றம்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். அவர் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிரிப்பா பாத்துங்க பார்த்துட்டு. எதிர்க்கட்சிங்கிறியா? அப்ப நீ எப்படி மக்கள் உன்னை எப்படி சீரியஸா எடுத்துக்குவாங்கங்கிறேன் நானு. நீ ஆல்டர்னேட்டுக்குன்னு மக்கள் எப்படி இல்ல சீரியஸா ப்ரோ. எடுத்துக்குவாங்க? இல்ல பிரசாந்த், தெர்மோகாக்ல அந்த காமெடி கூட ஆ. ஹி சீரியஸ்லி பிலீவ்ட் இன் ஏதோ வந்து ஏன்னா கூட வந்து ஒரு ஐஏஎஸ் கூட இருந்தாரு. ம். அது வந்து ஒரு கலெக்டிவ் மிஸ்டேக் தான். அந்த ஒருத்தர் மேல வந்து தூக்கி வைக்கப்பட்டுச்சு, அவ்வளவுதான். அவருமே பிலீவ் பண்ணாரு. ஏன்னா கூட பிரதர் ஐஏஎஸ் இருக்காங்களே, அவங்கள பிரதர் இருக்காங்க கலப்பதா ஆக்சுவலா இருக்கு. தெர்மோகோல் வந்து இன்டென்ஷன் இஸ் ரைட். எவாபரேஷன பிரிவென்ட் பண்ணுது. ஆனா, அது நீ லார்ஜ் கண்டிப்பா. ஆனா அவங்க வந்து என்ன பண்ணாங்க, ஏர் பிரஷர் வந்து அவங்க கால்குலேட் பண்ணாம விட்டாங்க. அதான் அது பிரச்சனை, தப்பு. அதாவது நீ அவ்வளோ ஒரு பெரிய சர்ஃபேஸ் ஏரியால அத வச்சு, அதுக்கப்புறம் போய் ஒரு கம்ப்ளீட் பண்ற மாரி வச்சிருந்தா சூப்பரு. ஏன்டா 4 நாள் அட்டை எடுத்துட்டு போயிட்டு அத வந்து தள்ளி விட்டு இல்ல அதை வந்து செல்லோ டேப்ல விட்டாங்க. அது பெரிய தவறு தான். ஏங்க தவறுன்னு அவர் சொல்ல முடியாது, ஒட்டிட்டு அவர் காமெடி அது. கார்ல அது போட்டுட்டு கார்ல ஏறதுக்கு முன்னாடி அது கரை ஓரமா ஒதுங்கிடுச்சுங்க. அது பாதி வந்துருச்சு பறந்து போயிடுச்சு. பிரதர். அவருக்கு பேட்டியை முடிச்சு அது கரண வர்றதுக்குள்ள அது பறந்துடுச்சு. பறந்துச்சாச்சு. இல்ல அது பிரதர் அந்த பாவம் பிரதர். நான் நான் உண்மையாலுமே பிரதர். நான் வந்து கிரவுண்ட் லெவல்ல நெறைய ஏடிஎம்கே கேடர்ஸ் பார்த்துருக்கேன். அவ்வளோ சின்சியரா மக்களுக்கு உழைப்பாங்க பிரதர் உண்மையாலுமே. இந்த வார்டு his intention was right bro. இல்ல அதான் நான் அதான் சொல்றேன். அவர் இன்டென்ஷன் என்னமோ நம்ம தான் செஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி தான் இல்ல பண்ணாரு. அதான். அது இல்ல நான் இந்த தவறான கூட்டணிய பத்தி ஒரு வழி சொல்றப்போ நான் நடத்தல். சொல்றேன். இந்த இந்த கட்சிய வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவ இந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கிற வார்டு மெம்பர்களும், அந்த தொகுதி செயலாளர்களும், பகுதி செயலாளரும் அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சு கட்டமைச்சிருக்கானுங்க. இந்த கடைசி ஒரு 50 வருஷமா உண்மையாலுமே அதிமுகல அவ்வளோ பெரிய செயல் வீரர்கள்லாம் உள்ள இருக்காங்க. வெளியில கூட தெரிய மாட்டாங்க. அவங்க ஏரியாக்கு மட்டும் இல்ல அவங்க வார்டுக்கு மட்டும் தான் தெரிவாங்க. இப்ப அவங்களோட உழைப்பெல்லாம் இவங்க வீணாக்கிருவாங்களோ! ஏன்னா எல்லாருமே நம்பிக்கை இழந்துருவாங்க பிரதர். இந்த கூட்டணி நடந்துச்சு அப்டின்னா, அட போங்கடான்னு ஒரு மாரி வெக்ஸ் ஆயிருவாங்க பிரதர். எனக்கு தெரிஞ்சு கீழலாம் ரொம்ப வெக்ஸ் ஆயிருவாங்க.
எவனுக்கும் நம்பிக்கையே வராது பிரதர். ஃபைட் பண்ணவே ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா நீங்க வந்து எம்எல்ஏ எலெக்ஷனை ஃபைட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க பகுதி, தொகுதி, ஒன்றியம், ஃபர்ஸ்ட் எஸ்பெஷலி வார்டு பிரதர். நீங்க வார்டு மெம்பரை பொறுத்து தான் இந்த எலெக்ஷனே. இது இது எவனுமே வெளில சொல்ல மாட்டான். ஏன்னா அவன் தான் அந்த ஓட்டை முடிவு பண்றது. அந்த வார்டில் ஓட்ட முடிவு பண்றது அவனோட செயல்பாடு. அவன் இங்கிருந்து ஒரு வருஷம் என்ன பண்ணணும். இப்போ நீங்களாம் நாளைக்கு வந்து இப்போ விஜயனுக்கு ஓட்டு வாங்கணும்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சாரத்தெல்லாம் நடந்துடாதுங்க. இப்போ அண்ணா வந்து ஒரு சுற்றுப்பயணம் போனார்னா அதை பார்த்து கன்வின்சிங்லாம் பண்ண மாட்டான். அந்த பிரச்சாரத்தோட ஃபாலோ அப்பாக உங்கள் செயல்கள் வந்து உங்க வார்டில் இருக்கணும். அது வந்து அதான் சொல்றேனே, திருப்பியும் அன்னைக்கு சொன்னது தான் இன்னைக்கும். நீங்க வந்து பெருசா போயிட்டு வந்து நான் என் கட்சி ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறக்காண்டி வந்து நான் என் வார்டுக்கு போய் 10 லட்சம் செலவிடணும். அதெல்லாம் தேவையே கிடையாது. மக்களுக்கு தேவையில்ல என்ன தெரியுமா? இஷ்யூ வரும்போது நீ போய் நிக்கிறியா இல்லையா? இவ்வளவுதான் மேட்ரு. நீ கண்டிப்பா ப்ரோ. ம். இப்ப வந்து பூத் கமிட்டி எல்லாம் யா. பேசுறாங்க இல்லையா? இந்த பூத் கமிட்டியோட இதை வந்து நிறைய புரிஞ்சுக்கிறது இல்ல. நம்ம ம். என்ன பண்றோம், இப்ப என்ன எல்லா பூத் இருந்தா ஆயிடுமா பண்ணிருமான்னு எல்லாம் ம். பேசுறாங்க ம். ரொம்ப இதா ம். நிறைய ஸ்பேஸ்ல. ஆக்சுவலா ஒரு பூத் கமிட்டி மெம்பருக்கு கீழே ஒரு 50 to எஸ். 100 ஓட்டு எஸ். அவங்க ரீச் பண்ணா மட்டுமே அடையக்கூடிய ஓட்டு அது. அது இது வந்து ஈவன் மிகப்பெரிய சிஸ்டம் பிரதர். விஜயே வந்து அந்த ஸ்ட்ரீட்ல வந்து எஸ். கேன்வாஸ் அவர் பண்ணாலுமே சொல்லணும். அடையாத விஷயங்கள் அவர் வந்து அந்த பூத் சொல்லணும். இன்னொன்னு அவர் வந்து அந்த மாதிரி அவரு சொல்றது இல்லைங்க. டெய்லி பிரதர் டெய்லி ஃபாலோ கன்வின்ஸ் ப்ரோ. இது 200 பிரதர் ஓட்டு எனக்கு எனக்குள்ள தெரியும் 200 பிரதர். ஓட்டு. இப்போ நம்ம அவினாசியில இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல அதிமுக இங்க அதிமுக தவிர இப்போ வரைக்கும் எதுவுமே வந்தது இல்லை. அது காரணம் என்ன அப்படின்னா, அதுல ஒரு வார்டு மெம்பர் இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா எல்லா இதுக்கும் சீட்டு போடுவாரு. ஐ மீன் சீட்டு நடத்துறாரு. கடந்த 30 வருஷமா நாணயமா சீட்டு நடத்துறாரு. அதாவது சப்கான்சியஸா எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க. நாணயமா சீட்டு நடத்துறாரு. இன்னொன்னு, நீங்க என்ன கவர்மெண்ட் ஃபைல் மூவ் பண்றனாலும் சரிங்க. ஃபோன் போட்டீங்கன்னா போதுங்க. 1/2 மணி நேரத்துல வந்துரும். வந்து உங்களுக்கு ஆப்வியஸ்லி நீங்க காசு குடுக்கணும். லஞ்சம் கூட கிடையாது. சில டைம் அ நெறைய டைம் லஞ்சம் வாங்க மாட்டாரு. எதுவுமே வாங்க மாட்டாரு. ஆனா, அந்த பேசிக் காசு குடுத்துறணும். குடுத்துட்டீங்கன்னா, எப்படியோ போய் ப்ராசஸ் பண்ணி உங்க கையில வந்து குடுத்துருவாருங்க. அப்ப என்னன்னா, நீங்க நீங்க அவர் வந்து நீங்க ஒரு பூத்ல போய் இல்ல நீங்க வந்து அந்த போலிங் நிக்கும்போது, அவர பார்க்கும்போது உங்களால அந்த ஓட்ட மறுக்கவே முடியாது. ஏய் இவ்வளவு பண்ணிருக்காரு. அந்த மனுஷன் என்ன ஒரு ஓட்டு கேட்கறான். போயிட்டு போ. அவ்வளவுதான். உங்களுக்கு சொல்லப்போனா இதுக்கு மேல இருக்கிற அரசியலே மறந்து போயிரும். இல்ல ஜஸ்ட் பிரசாந்த், இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்ப ஆ. நீங்க அந்த தெருவுல போயிட்டு நீங்க அட்ரஸ் பண்றப்போ, நாளைக்கு அந்த தெருவுல ஒரு காமன் பீப்புளுக்கு ஏதாவது பிரச்சனைனா, அவன் டைரக்ட்டா உன்ன வந்து அட்ரஸ் பண்றதுக்கு நீ ஒரு ஆள் இருக்கணும் அந்த இடத்துல. எஸ். எக்ஸாக்ட்லி. அங்க எக்ஸாக்ட்லி. வந்து இப்ப எனக்கு ஒரு காமன் பீப்புளுக்கு வந்து எனக்கு இங்க ஒரு பிரச்சனை இருக்குப்பா, அது நீ தான் வந்து பார்க்கணும்ப்பான்னு அந்த இடத்துல அந்த ஆள் இருக்கணும். நம்ம ஆளுங்க இருக்கணும். அதுதான் அந்த பூத் கமிட்டியோட பவரு, அந்த பூத் கமிட்டியோட எக்ஸாக்ட் கண்டிப்பா. ரியாலிட்டி. அத கண்டிப்பா. அட்ரஸ் பண்றதுக்கு தான் ஆள் வேணும். எக்ஸாக்ட்டா. நாளைக்கே வந்து என் லைன்ல வந்து நம்ம தான் தண்ணி நிக்கணும். வரல. எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம்னா போய் நிக்கணும். நிக்கிற மாதிரி அங்க ஆள் வேணும். அது அந்த நிக்கணும். ரெப்ரசன்ட் அததான் ரொம்ப சொல்றேன். அந்த முக்கியம். ஏரியாக்கு பூத் கமிட்டிக்கு இப்ப நான் சொல்றேன்டா, ஒரு 4 தெருக்கு ஒருத்தர் வந்து ஸ்ட்ராங்கா நின்னு அங்க வேலைய செய்யணும். எஸ். நான் அதனால தான் எஸ். சொல்றேன். இங்க இருக்க எல்லா பசங்களுக்கும் அதான் சொல்றேன். இறங்கி வேலை செய். இது எலக்ஷன் டைம்ல நான் ஆள என்ன சொல்றேன், இன்னொன்னுங்க, நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்குங்க. என்னன்னா, இந்த மிகப்பெரிய பார்ட்டி எல்லாமே மிகச்சிறிய நபர்களால் மட்டுமே நடத்தப்படுகிற ஒரு அதிசயம் அது. வெறும் தலைவரால் மட்டுமே நடத்தப்படுகிற அதிசயம் கிடையவே கண்டிப்பா, கிடையாது. கண்டிப்பா. நீங்க இன்னொன்னு, நீங்க இத வந்து பார்த்தீங்கன்னா, இது நோட்டீஸ் பண்ணியே ஆகணும்லாம் யோசிக்க கூட செய்யாதீங்க. யூ டோன்ட் ஹேவ் டு டூ தட். நீங்க வேலைய மட்டும் செய்யுங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த நோட்டீஸ் பண்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடந்துரும். ஏன்னா, நான் இந்த தாவாக்காலேயே ஒரு குரூப் பார்க்குறேன். இப்பவே விவரமா என்னன்னா, நாளைக்கு சீட்டு வாங்கணும் அப்டின்ட்டு, அளவா 4 பக்கெட் மட்டும் எடுத்துட்டு போறது, ஒரு ஓரமா பெயிண்ட் அடிக்கிறது, ஒரு அந்த அந்த அளவா அந்த ரீலுக்கு, அந்த வீடியோக்கு கன்டென்ட்ட பண்ணிட்டு ஒடியாந்துர்றது. இது வந்து கிரவுண்ட் ஒர்க் கிடையாது. இது வந்து பப்ளிசிட்டி ஒர்க். ஸோ, நீங்க அந்த கட்சிய மைலேஜா எடுத்து பப்ளிசிட்டி தேடுறீங்களோ தவிர, அந்த கட்சிக்கான ஒரு கட்சியோட அரசியல் கட்சியோட கொள்கை என்ன? என்னன்னா, நல்ல விஷயங்கள செஞ்சு வாக்குகள வந்து அறுவடை செய்றது. அது நடக்குமான்னு கேட்டீங்கன்னா, சத்தியமா நடக்காது. அவங்களோட பர்சனல் இமேஜ் வேணா உயருமே தவிர, ஓட்டுக்கெல்லாம் எதுவுமே மாறாது. ஸோ, அப்போ அந்த விஷயங்கள் இந்த ரீலுகளுக்காண்டி எல்லாம் பண்றத விட்டுட்டு, எப்போ உங்களுக்கு வந்து தவாகா வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்ல தவேகா வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு அப்படின்னு தெரியும் அப்படின்னா, நீங்க ரேண்டமா இப்ப நம்ம ஊருக்கு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா, "டேய் ஒரு பிரச்சனை. அந்த பையன் தவக்காலருந்து வந்தான். ட டக்குனு அவன் பண்ணி தந்தான்டா. சூப்பர்றா." இப்படி எப்ப பேச ஆரம்பிக்கிறாங்களோ, அன்னைக்கு நீங்க கிரவுண்ட் லெவல்ல ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த மேஜிக் எல்லாம் என்னன்னா, ஆட்டோமேட்டிக்கா நடந்துராதுங்க. ஒரு ஒரு நைட்ல அப்படிலாம் நடந்துராதுங்க. இது கிராஜுவலா
ஒரு லைஃப் ப்ராசஸா எப்படி சொல்றது, எடுத்து நீங்க கண்டினியூஸா பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். அதுக்கு இட் வில் டேக் லாட் ஆஃப் டைம். அதை வந்து சொல்லப்போனா அந்த வேலையை ஆரம்பிக்க வேண்டிய நாள் வந்து நேத்து, இன்னைக்கு கூட கிடையாது. நேத்தே நீங்க ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா நீங்க ரொம்ப எலெக்ஷன் இல்ல கூட இது இன்னொரு விஷயம் பிரசாந்த். இது வந்து இப்ப நீங்க சொன்னது வந்து ஒரு இப்போ மிகப்பெரிய ஸ்கோப்பு. அந்த ஸ்கோப்பை வந்து கண்டிப்பா நம்ம பண்ணிதான் ஆகணும். அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அதை கண்டிப்பா பண்ணணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, ம், நம்ம இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே உங்களுக்கு எல்லாருமே தெரியும். மோஸ்ட் 80 to 90% வந்து எல்லாருமே யங்ஸ்டர்ஸ். இப்போ ம், இருக்க இந்த யங்ஸ்டர்ஸோட மெயின் ஸ்கோப் இப்போ பப்ளிக் எல்லாம் பார்ப்பாங்களாம். இவங்க இந்த எலெக்ஷன் அப்போ என்ன பர்ஃபார்ம் பண்றாங்கன்னு பார்ப்பாங்க. எக்ஸாக்ட்லி சொல்லணும்னா இதுதான் ரியாலிட்டியா யோசிப்பாங்க. இந்த பசங்க இப்போ ரியாலிட்டியா என்ன ஒர்க் பண்றானுங்க, இந்த எலெக்ஷன்ல எப்படி பண்றானுங்க. ம், இன்னொரு விஷயம் என்னன்னா, எந்த ஒரு பிரச்சனை வந்து அங்க போய் டிவிக்கு நின்னு குரல் கொடுக்கும், போராட்டம் பண்ணணும்னா அது பொதுமக்களுக்கு என்ன விஷயமோ அதை தான் பண்ண போறோம். ம், இது ஒரு அரசியல் சார்ந்தோ இல்ல இன்னொரு அரசியலுக்கு சப்போர்ட் பண்ணியோ இன்னொரு அரசியல்வாதிய பிரச்சனை பண்ணிட்டாங்களோ அது கிடையாது. பொதுமக்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை தான் அட்ரஸ் பண்ண போறோம். சோ ம், இந்த ம். எலெக்ஷன்ல பீப்புள் வந்து இப்போ ப்ரோ அலெக்ஸ் they ப்ரோ will see what we are performing, what we are doing. அத நம்ம வந்து ஸ்ட்ராங்கா சொல்லுங்க பண்ணணும். Yeah. அலெக்ஸ் ப்ரோ. சொல்லுங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல எப்படி ஒர்க் அவுட் ஆகுது பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா டிஎம்கேவோட கட்டமைப்பு பாத்தீங்கன்னா பூத் லெவல்ல பாத்தீங்கன்னா வேற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு தெரு இருக்கு அப்படின்னு வச்சுங்களேன், அந்த தெருல பாத்தீங்கன்னா ஒரு பூத் மெம்பர் இருப்பார். இப்போ ஒரு பூத்ன்றது ஒரு 3-4 தெரு தான். சோ அந்த வாய்ஸ் 3-4 பிரேக் தெருல ஆகுது உள்ளவங்க, ப்ரோ, கொஞ்சம் விட்டு விட்டு அந்த 3-4 தெருவுல உள்ளவங்க, கேக்குதுங்களா? வாய்ஸ் இடையில இடையில ஹலோ, பிரேக் ஆகுது. கேக்கல? கேக்குது ப்ரோ, பட் இடையில பிரேக் ஆகுதாங்க. சொல்லு. ஓ அப்படிங்க. ஸோ இங்க நான் ஆக்சுவலா பூத்ல உட்காந்துருந்தனால நான் சொல்றேன். ஸோ ஆக்சுவலா நான் பாத்தீங்கன்னா நாம் தமிழர்ல இருந்தேன். லாஸ்ட் இயர்லாம் பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில இருந்தேன். நான் சின்ன வயசுல இருந்து தளபதி ஃபேனு, அது வேற விஷயம். ஆனா அரசியலா நான் நாம் தமிழர்ல பயணிச்சிருந்தேன். அதுக்கு முன்னாடி தளபதி கட்சி ஆரம்பிக்கல. ஸோ அதுக்கப்புறம் தளபதி கட்சி ஆரம்பிச்ச உடனே நான் இங்க பயணிக்க ஆரம்பிச்சேன். அதுக்கு முன்னாடி நான் நாம் தமிழர்ல பூத் கமிட்டில உட்காரும்போது எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒரு டிஎம்கே காரன் வந்து 2 பேர் வந்து உட்கார்றாங்க. இப்போ ஒரு 5 கட்சி இருக்கு பாத்தீங்கன்னா, டிஎம்கே காரங்களே பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் வந்து உட்காருவாங்க ஒரு பூத்லயே. ஒரு பூத்லயே 2 பேர் வந்து உட்காரும்போது, அந்த பூத்தோட மொத்தம் இது பாத்தீங்கன்னா 4 தெரு இருக்கும். அந்த 4 தெருல பாத்தீங்கன்னா இந்த 2 பூத் மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா வேலை செஞ்சிருப்பாங்க. வேலை செஞ்சிருப்பாங்கன்னா எப்படின்னா, வீட்ல போயிட்டு அவங்களுக்கு தேவையான பொருட்கள், அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே செஞ்சு குடுப்பாங்க. சோ இப்போ ஒருத்தர் வந்து ஓட்டு போட வராருன்னா, அந்த தெருல இருந்து ஓட்டு போட வராருன்னா, இவரோட முகத்தை பார்த்து தான் வந்து ஓட்டு போடுவாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம தளபதி சொல்லியிருக்க 69,000 பூத் இருக்கு. 69,000 பூத்துக்கும் நம்ம ஆளு போட்டுடலாம். அது பிரச்சனையே கிடையாது. அந்த 69,000 பூத்ல உட்கார்ற ஆளுங்களுக்கு போயிட்டு என்ன செஞ்சிருக்காங்க, அந்த தெருல அவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்றது தான் மேட்டர். இப்போ எக்ஸாக்ட்லி. தொகுதியில இருக்கிறவங்க தொகுதி வட்ட செயலாளர் என்ன செய்யறாங்க அதெல்லாம் மேட்டரே கிடையாது. அந்த பூத்ல இருக்கிறவன் அவன் என்ன செஞ்சிருக்கான் அதுதான் பார்ப்பாங்க. அது போயிட்டு இங்க இங்க சேப்பாக்க திருவல்லிக்கேணி தொகுதி உங்களுக்கு தெரியும் எவ்வளவு டஃப்பான தொகுதின்ட்டு. இங்க எப்படி போகுதுன்னா, ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு தேவையான மல்லிகை பொருட்களும் என்னென்ன தேவையோ இவங்க செஞ்சு தராங்க. ஒவ்வொன்றும் செஞ்சு தராங்க. அதுல இருக்கிறவரு டிஎம்கே ஆள் தான் ஒருத்தர் பாய். அவரு என்கிட்ட பிராங்கா சொல்றாரு, இங்க இருக்கிறவன் நாங்க யாரும் காந்தியும் கிடையாது, யாரும் கிடையாது, பெரிய இதெல்லாம் கிடையாது, நாங்க உண்மையாவும் கிடையாது, எங்களுக்கு வருது, நாங்க அவங்களுக்கு கொஞ்சம் செய்யறோம், அதை நாங்க அதிகமா எடுத்துக்கிறோம் ஆட்சியில வந்து, இதுதான் பண்றாங்களே. அவர் ஓப்பனா சொல்றாரு என்கிட்ட, அவர் தெரிஞ்சவனால சொல்றாரு. இங்க என்ன ஒரு பிரச்சனைனா, களத்துல யாரோனா இறங்கி வேலை செஞ்சிடலாம், ஆனா பூத்துல இருக்கிற வேலை செஞ்சா மட்டும்தான் ஓட்டு வாங்க முடியும். தளபதிக்காக ஓட்டு போடுறவங்க இருக்காங்க, அதுக்கான மாற்று கருத்தே கிடையாது. பட் கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னா, உள்ள போயிட்டு மக்களா நின்னு பூத்துல இருக்கிறவனே வேலை செய்யணும், பூத்துல உட்கார்றவனே வேலை செய்யணும்.
சூப்பரா சொன்னாரு. ஓகேங்களா? என்னன்னா யார் இந்த வேணா பசங்கள நம்ம ரசிகர்கள் எல்லாருமே இருக்காங்க. பசங்க டேய் நீ உட்கார்றா, நான் உட்கார்றா அப்படின்றதெல்லாம் கேக்குது. ஒரு கொஞ்சம் பக்கா சொல்லுங்க. பாலாஜி ப்ரோ ரொம்ப விட்டு விட்டு கேக்குது இல்ல ப்ரோ. அதான் பாலாஜி கேக்குதுங்களா நான் பேசுறது? ம். யா. பாலாஜி சூப்பரா சொன்னாரு. இப்போ விஜயனுடைய பிரச்சாரம் அப்படிங்கிறது ஒரு ஓவரால் கேட்டலிஸ்ட்டுங்க அது. இப்ப நாளைக்கு வந்து அண்ணா வந்து இப்ப நடைபயணம் போறாருன்னு வச்சுக்கோங்களேன். நடைபயணம் போறாரு. இல்ல வந்து பாத்தீங்கன்னா, நாளைக்கு வந்து ஒரு ஒரு பெரிய ஒவ்வொரு தொகுதியா போய் சந்திக்கிறாரு அப்படின்னா, எல்லா வீதிகளுக்கும் அவர் போவே முடியாது. வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அதுக்கான நேரமும் கிடையாது, வாய்ப்பும் கிடையாது. ஸோ பர்மிஷன்ஸு, கூட்டம் எவ்வளோ பிரச்சனை இருக்கு. இன்னுமே அந்த ஸ்டார்டம்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டார் அப்படிங்கிறப்போ அந்த பிரச்சனை இருக்கும். அப்படிங்கிறப்போ, அத கிரவுண்ட் லெவல்ல எடுத்துட்டு போறது பாலாஜி சொன்ன மாரி, அந்தந்த வார்டுல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவருடைய பிரச்சாரத்த ஓட்டா மாத்தவே முடியும். அது சும்மாலாம் ஓவர் நைட்லாம் மாறாது. அண்ட் இன்னொன்னு மாத்துறேன் அப்படின்னா, ஓட்டு போடுங்க அப்படின்னாலாம் எவனுமே போட மாட்டான். மக்கள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டுங்க. அவன் சினிமாவ பார்க்கிறதும், அதுவும் தமிழக மக்கள் பயங்கர இன்டெலிஜென்ட். நீங்க அவங்களுக்கு தெரியும். எப்ப யார தூக்கி வீசணும், எவன வாஷ் அவுட் பண்ணணும்னு நல்லா தெரியும் அவனுக்கு. நீங்க திமுக இதே நிலைமையிலாம் போயிட்டு இருந்தது அப்படின்னா, அ மிகப்பெரிய பரிதாப நிலைக்கு போனாலும் போயிரும். இவங்க இப்ப 200, 300 வைங்க. அது கிடையாது. மக்கள் பயங்கர கோவத்துல உட்கார்ந்துருக்காய்ங்க. ஸோ அவன் அவன் தேடுறதெல்லாம் திமுகவுக்கு ஒரு ஆல்டர்னேட் இருக்குமா அப்படின்னு தான் தேடுறான். எல்லாருமே தேடுவோம். அப்ப அந்த பாயிண்ட்ல. அப்ப அதுக்கு நீங்க கிரவுண்ட் லெவல்ல ஏதோ வேலை செஞ்சிருக்கணும். அதர்வைஸ் இல்ல பரவாயில்ல. பிரசாந்த் தானே? சுந்தர் பை. நான் ஒரு சில பாயிண்ட் உங்களுக்கு சொல்றேன். ஆக்சுவலி வந்து ஆல்ரெடி வந்து விஜய் ஃபேன்ஸ் கிளப்ல வந்து நிறைய நல்ல திட்டங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு உதவி போய் சேர்ந்திருக்கு. அந்தந்த காலகட்டத்துல வந்து வெள்ளம் வரும்போதெல்லாம் நம்ம அந்த போஸ்ட் எல்லாமே நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். பட் இங்க வந்து என்னன்னா, நீங்க சொல்ற பாயிண்ட் தான். டிஎம்கே வந்து ஒரு மாற்று அரசியல் ஏதாவது வருமா, டிஎம்கே மாற்று ஏதாவது வருமா அப்படின்னு தான் மக்கள் பாக்குறாங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க வந்து நம்ம யாரையும் ஏமாத்த போறது இல்ல. இப்போ வாக்குறுதிகள் கொடுத்து ஏமாத்துற மாதிரி ஏதாவது பண்ணா ஓகே. நம்ம அந்த மாதிரி பண்ண போறது இல்ல. நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து மக்களுக்காக நம்ம இறங்கி வேலை செய்ய போறோம். இன்னொன்னு வந்து நீங்க சொன்னீங்க இந்த பாப்புலாரிட்டி சினிமா வேற இது வேற. தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் பல பிரபலங்கள் அவங்க தான் வந்து நாட்டை ஆண்டிருக்காங்க. நம்ம புரட்சி தலைவர்ல இருந்து எல்லாருமே நம்ம பார்த்திருக்கோம். பட் இதுல எல்லாருக்குமே காமனா இருந்த ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க எல்லாருமே நல்லது மக்களுக்காக நல்லது பண்ணிருக்காங்க, நின்னு இருக்காங்க மக்களுக்காக. அந்த ஒரு விஷயத்த மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பார்க்கணும். சோ விஜயனுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபேம், ஒரு பிராண்ட். அவர் பண்ற செயல் இன்னும் சீக்கிரமா ரீச் ஆகும். அவ்வளவுதான். இல்ல அது அவருடைய ரீச்சையோ, ஏன்னா நான் ஒரு விஷயம் இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயத்த நான் சொல்றேன் நானு. இந்த பூத் கமிட்டி இதெல்லாம் தாண்டி ஒரு விஷயம். அவரு இந்த ஒரு வருஷம் இறங்கி அடிச்சாருன்னா, பூத் கமிட்டில ஒரு 5% வேலை செஞ்சா போதும். மிச்சது ஓட்டா மாறும். ஆனா அது எவ்வளவு தூரம் அவர் கிரவுண்ட்ல இறங்குறாரு அப்படிங்கிறது தான் அதுதான் இன்னும் பார்க்கணும். இனி வரும் நாட்கள்ல. அன்னைக்கே பார்த்த ஒரு 25 நாள்ல வந்து அவர் முடிச்சுட்டு அடுத்து முழு நேர அரசியலுக்குள்ள வர்றாரு. வேற மாதிரி இருக்கும் ப்ரோ. வேற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம். ஏன்னா ஒரு விஷயம் என்ன விஜய் தெரியும் அப்படின்னா, பர்சனலா எனக்கு நிறைய தெரியும். ஒரு 10, 15 வருஷமா அவரு என்ன பண்றாரு, அவரோட வாழ்க்கை எவ்வளவு ரொம்ப சிரமமான வாழ்க்கை. அவர் சாதாரண விளையாட்டு இது எல்லாமே நான் தெளிவா சொல்லிட்டேங்க. வியூஸ்க்கு உங்க அட்டென்ஷன் கூட சொல்லுங்க. நான் ஜென்யூனா பேசுறேன். இது உங்க மைலேஜ் வச்சுக்கிட்டு அதெல்லாம் இல்லைங்க. அதெல்லாம் ஜென்யூனா பேசுவோங்க. ஏன்னா இந்த எனக்கு ஒண்ணுமே இல்லைங்க. என்னோட எய்ம் என்னன்னா, நம்ம ஸ்டேட் நல்லா இருந்தா சரி. அத நல்லா ஆட்சி செய்ற யாரு வந்தாலும் எனக்கு ஐ டோன்ட் கேர்ங்க. எனக்கு திமுகவே இன்னும் பெட்டரா ஆகி சூப்பரா இருந்தாங்கன்னா, எனக்கு திமுகவுக்கே நான் ஓட்டு போட்டு போயிருவேன். நல்லா இருக்கு. ஐ லைக் டு ஆஸ்க் எ क्वेश्चन. நீங்க ஜஸ்ட் ஒரு காமெண்ட் வேணா சொல்லுங்க. என்னன்னா, ஹூ இஸ் விஜய், ஹவ் இஸ் விஜய்? எனக்கு தெரிஞ்சு இந்த பதிலே தமிழ்நாட்டுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷன் எப்படிப்பட்ட மனுஷன்றது இந்த தமிழ்நாட்டுக்கு சொல்றதே வந்து எனக்கு தெரிஞ்ச பெருமையான விஷயம். இல்ல ரொம்ப சூப்பர். அவர் அந்த மனசும் நல்ல கேள்வி. ஈகோ அத நீங்க சொல்லுங்க. இல்ல ஹூ இஸ் விஜய்னா ஒரே ஒரு சின்ன சம்பவம் தான். நம்ம அசோசியேட் தெரிஞ்ச ஒருத்தர் ஏதோ கதை நரேஷனுக்கோ எதுக்கோ ஒரு இதுக்கு வந்து ஒரு சாயங்காலம் 7 மணிக்கு போயிருக்காரு. வீட்டுக்கு கூப்பிட்டுருக்கா. அப்படி நிறைய பேர்த்து கூப்பிட்டு ஜாலியா பேசுவோம். அப்படி இப்பதான் கொஞ்சம் ரொம்ப ரிசர்வ் ஆயிட்டாரு. ஃபர்ஸ்ட்ல யாரு வேணா போலாம். சினிமாக்குள்ள அவங்க க்ளோஸ் சர்க்கிள் யாரு வேணா எப்ப வேணா போலாம். அப்படிதான் ஆக்சஸ் வச்சிருந்தாரு. ஃபன் பண்ணுவாங்க.
போனா அப்புறம் 7 மணிக்கு இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாடியில குறுக்கு நடந்துட்டு டயலாக் ஃபுல்லா மனப்பாடம் பண்ணி, இது என்ன டெலிவரி என்ன, அது என்ன, இது என்னன்ட்டு உட்காந்துட்டு பிச்சு இது பண்ணிட்டு இருந்திருக்கு அப்படி. அசோசியேட் பார்த்தாரு, யாரா எதுக்கு இருந்தாலும் இவ்வளோ பெரிய ஸ்டார் இந்த மனுஷன். ஆ, இப்ப எதுக்கு இப்ப இந்த டயலாக் பூரா அதுவும் 6 பேச்ச மனப்பாடம் பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். நாளைக்கு போனா எவனா ஒருத்தன் ப்ராம்ப்டிங் பண்றான். அத பார்க்குறோம். அங்க டெலிவரி பண்ணா முடிஞ்சு போச்சு. ஈஸியா முடிச்சுட்டு போ வேண்டியது. இன்னொரு நாள் ஷூட்டிங் என்ன இது அப்படின்ட்டு. போய் அத கேட்டாராம். ஏன்னா, என்னண்ணா நீங்க அவ்வளோ பெரிய ஸ்டாரு. இப்ப எதுக்குன்னா இப்போ உட்காந்து வந்து 7 நாள் 7 பேஜ வந்து உட்காந்து தலைகீழா வந்து ஒரு வேர்ட் விடாம படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, சிரிச்சே சொல்லியிருக்காரு அப்படி ஒரு மேட்டர். ஒண்ணும் இல்லப்பா. நாளைக்கு என்னைய நம்பி குறைஞ்சது, ரொம்ப குறைஞ்சது இந்த செட்டுக்குள்ள வந்து 500 டூ 700 பேர் நிப்பாங்க. டைமுக்கு வந்து 7 மணிக்கு நான் வந்து 8 மணிக்கு தான் போவேன். ஆனா, அங்க நெறைய பேர் 5 மணிக்கே வந்துருவாங்க. வந்து எனக்காண்டி நான் அந்த கேமரா முன்னாடி நிக்கணும்னு அவன் ரெடி பண்ணி சாப்பிடாம கொள்ளாம நின்னுட்டுருப்பான். அவன் எதிர்பார்க்கிறதெல்லாம், நான் ஒழுங்கா டேக்க முடிப்பேனா அப்படிங்கிறது தான். ஏன்னா, அவனுக்கு அடுத்தது போகும். காசு வேஸ்ட் ஆகாம அடுத்துன்னு போகும். இப்ப நான் ஒரே ஒருத்தன் சரியா என்ன தயார் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா, அந்த 300 பேரோட உழைப்பும், நேரமும் வீணா போகாது. அதனால எனக்கு இப்படிதான் ஒர்க் ஆகும். நெல்சன் கிட்ட விஜய் சொன்ன ஒரே விஷயம் அதுதான் நெனைக்கிறேன். 25 வருஷமா நெல்சன் கிட்டயோ, விபி கிட்டயோ ஏதோ சொன்னது. 25 வருஷமா பழக்கம். எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் வேணும், டயலாக் பேப்பர் வேணும். இத படிச்சு நான் தெளிவு பண்ணிட்டு தான் ஷாட்டுக்கு வந்து நிப்பேன். அதைய மாத்திராதீங்க அப்படின்னு வந்து நேரடியா சொன்னது. ப்ரோ அது இல்ல, மாஸ்டர் இல்ல. அவரு ப்ரோ. இன்னொரு அது விஷயம் போட்டுருக்கோம். யோகேஷ் நான் வந்து அமர் சொல்லிடுறேன். இல்ல பிரசாத் ப்ரோ உங்களுக்கு நான் ஒரு ரிப்ளை சொல்லிடுறேன். பண்ணிருக்காரு பாத்தீங்களா? இல்ல அதான் ப்ரோ ப்ரோ சொல்லியிருக்கேங்க. கமெண்ட்ஸ் எல்லாம் விட்டுருங்க. இல்லங்க இல்ல நேராவே நான் சொல்லிட்டேன் நானு. ரொம்ப இல்ல நான் ஒரு சிம்பிள்ங்க. விஷயம் சொல்றேன்னா, அண்ணன் வந்து எப்படின்னா, ம். எந்த வேலை செஞ்சாலும் அதுல சின்சியர் இருக்கும். டிசிப்ளின் இருக்கும். அவர மாரி ஒரு செட்ல இவ்ளோ பெரிய ஸ்டார் டிசிப்ளின் அண்ட் ஆமா. சின்சியாரிட்டி ம். யாருக்குமே இல்ல. இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியில எவன வேணா கேளுங்க. எவன் சொல்றத தப்பா எடுத்துக்காதீங்க. யார வேணா கேளுங்க. ம். அதுதான் அந்த மேனோட சின்சியாரிட்டி அண்ட் டிசிப்ளின். இல்ல இந்த அவர் இதுவரையும் எத்தனை ஸ்டார் வந்து அவங்க கூட நடிச்சிருப்பாங்க. எல்லாரையும் கேளுங்களேன். அவரு ஒருத்தர்கிட்ட கூட அவரு ஸ்டார்டமையும் இல்ல அவர் முகத்த காமிச்சு இன்னொருத்த ஹர்ட் பண்ணியும் அந்த பேசின ஆள் கிடையாது. அந்த இது வந்து பாத்தீங்கன்னா, அந்த சங்கிலி கருப்புன்ட்டு அந்த மெர்சல்ல வந்து அந்த தீ உள்ள மெர்சல் புடிச்சு இழுக்கணும். அது ஆக்சுவலா எடுத்ததே சம்மரு. வெயில் கொளுத்திருக்கு. அதுல வேற பத்த வச்சு விட்டாய்ங்க. நீங்க கிட்டத்தட்ட உள்ள போனீங்கன்னா சட்டக்கட்டையில கறிதான் வெளில வருவீங்க. டேக்கு அட்லிய புடிச்சு இல்லடா போலாம். இல்லடா போலாம். போலான்ட்டு அந்த இழுக்கிறப்ப அந்த எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறது உண்மையாலுமே வழியில வந்தது அது ஆக்சுவலா. என்னன்னா, அந்த ஃபயர் நிக்கவே நிக்காது அந்த மனுஷனுக்கு. நீங்க அந்த அந்த மெஷின் நிக்கவே நிக்காது. அந்த ஹார்ஸ் நிக்கவே நிக்காது. நீங்க ஒண்ணு முடிப்பா அப்படியே பாருங்க. நல்லா பாருங்க. ஒரு படம் முடிப்பாரு, ஷூட் இருக்கும். ஒரு 1 1/2 மாசம் கேப்பா, அடுத்தது ஆரம்பிச்சிரும் அப்படி. ஏன்னா, அவரு பணம் சம்பாதிக்கிறது தான் இல்ல. அது எப்படி வேணா சம்பாரிச்சிடலாம். ரொம்ப சிம்பிள். ரொம்ப சிம்பிள். விஜய் வந்து உண்மையாலுமே அவர் இருக்கிற ஸ்டார்டம்க்கு நீ படம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நேரா Netflixக்கு போ. ஏங்க நான் ஒரு வெப் சீரிஸ் பண்றேன். எனக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாட்டிலேயே வேணும். ஒரு 8 எபிசோடு நான் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒரு ரூ. 500 கோடி இல்ல ரூ. 1000 கோடி தாங்கன்னா, தரமாட்டான்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவன் கால்குலேஷன் பண்ணி மிகப்பெரிய ஹீரோ இந்த ரீச் இருக்குது. சூப்பர். நான் புரொடக்ஷன் பண்ணிக்கிறேன் தலைவா, நீ வா. ரூ. 1000 கோடி நான் பிரிச்சுக்கிறேன். உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 5 வருஷத்துல தந்துடுறேன் நானு. அக்ரீமெண்ட்ட போடு உள்ள போ. ஜாலியா உள்ள தூக்கி வாங்கி போட்டுக்கிட்டு இவ்வளவெல்லாம் முக்க வேண்டியதே இல்ல. ஆனா எதுக்கு விஜய் உழைக்கிறாரு? தியேட்டர்ங்கிற ஒரு மேட்டருக்கு உழைக்கிறாப்படி. ஏன்னா, கான்ஸ்டன்ட்டா அந்த தியேட்டர்ல வந்து ஒரு பெரிய படம் இருந்தா மட்டும் தான், அந்த மொத்த பிசினஸும் சர்வைவ் ஆகும். நாளைக்கு ஒரு குட் பேட் அக்லி வந்து ஏப்ரல் 10th வருது. அதனால எவ்வளவு பேர் வாழ்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? கடைசிக்கு ஓலா, ஊபர், ரேபிடோ ஓட்டுறவன் வரைக்கும் வாழ்வான். நீங்க அதோட எக்கானாமிக்கல் இம்பாக்ட் அப்படிங்கிறது, ஒரு பெரிய படத்தோட இம்பாக்ட் அப்படிங்கிறது ப்ரோ மாஸ்டர்லயே நம்ம காமிச்சிட்டோம் ப்ரோ. எக்ஸாக்ட்லி. தளபதி காமிச்சிட்டாரு ப்ரோ. இல்ல யாரு அத எங்க எங்க சர்வே நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு என்ன வந்தேன், அந்த இண்டஸ்ட்ரிக்கு நான் என்ன பண்றேன்றது. இன்னொரு விஷயம் நான் வந்து உங்ககிட்ட இருந்து லைக் நான் சிம்பிளா முடிப்பேன். நீங்க நிறைய சொன்னீங்க. தட்ஸ் வெரி குட். என்னன்னா மேன் ஹூ இஸ் வெரி சின்சியர் அண்ட் டிசிப்ளின் டு ஹிஸ் ஒர்க். யா. வாட் எவர் ஹி சூஸ் ஹி இஸ் வெரி டிசிப்ளின் அண்ட் சின்சியர் டு த ஒர்க். அதுதான் நம்ம ஆளுக்கு இருக்க மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டியே. எடுத்தோம் கவுத்தோம்னு ப்ரோ பண்ற அண்ணன் வேலையும் கிடையாது.
கச்சாம்பூச்சான்னு கத்துற வேலையும் கிடையாது. மாஸ்டர் ப்ரோ, நீங்க ஒரு வார்த்தை நீங்க சொல்லுவாங்க சொல்றது கரெக்ட் தான் ப்ரோ. இப்ப இந்த கோட் இல்ல மட்டும் ப்ரோ, நான் அது இப்ப சொல்லிடுறேன். வந்து the determination the determination when you have nothing, the attitude when you have everything, அந்த மாதிரி. ஸோ அதுதான். இல்ல 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 ப்ரோ, நான் வந்து சாரி ப்ரோ, அதான் ப்ரோ. இல்ல நம்ம வந்து என்ன, நான் என்ன நினைக்கிறேன்னா, நம்ம அரித்மெட்டிக் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். நம்ம வி ஆல் பிலீவ் 80 to 20% கண்டிப்பா அடிச்சிருவாரு, நம்ம டிவிக்கு அடிச்சிருன்றது எல்லாருக்குமே தெரியும். பட் இந்த 80 to 20 வந்து எப்படி சீட்ஸா மாறுதுன்றதை நம்ம வந்து பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு கன்சல்ட் ஆகுது ஓட்டுன்றது முக்கியம் இல்லைங்களா? இப்போ 20% வந்துட்டு 5ல ஒரு சீட் நம்ம அடிச்சிருன்ற அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம் 20% அடிச்சுக்கோங்க, பட் 5ல ஒரு ஓட்டு அடிக்கிறது கிடையாது. அது எப்படி நம்ம வந்து ஓட்டு அதை வந்துட்டு ஒரு எம்எல்ஏ சீட்டை கன்வெர்ட் பண்றோம் அப்படின்றதுதான் முக்கியம் இல்லைங்களா? அந்த இடத்துல வந்துட்டு ஐம் டேம் ஷோர் தட் 2-3 சீட்டு வந்து அடிச்சிடலாம். ஐ மீன் ப்ரோ, நீங்க ரொம்ப கம்மியா சொல்றீங்க. see I'm just talking about the real fact and இல்லங்க, நான் அரித்மெட்டிக் சொல்றேன் ப்ரோ. இல்ல நான் அரித்மெட்டிக் சொல்றேன். real scenario வச்சு பேசினாலுமே I really think what will happen or எது வந்து நடக்கும் ரியாலிட்டி அப்படி நடக்கும் நான் நம்புறேன்னா, நம்ம 130 சீட் அபோவ் தான் நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ணி ஸ்ட்ராங்கா அடிக்கணும். ஐ எம் நாட் ஆஸ்கிங் அபவுட் அதுக்குதான் ப்ரோ வரேன் நான். அதுக்குதான் வரேன். நம்ம வந்துட்டு எப்படி வந்து இந்த இப்போதைக்கு நம்ம 18 to 20 சொல்றோம். நம்ம வந்து 35% அச்சீவ் பண்ணா மட்டும்தான் அது சீட்ஸா கன்வெர்ட் ஆகும். இல்லைன்னா பல இடங்கள்ல வந்து நம்ம 2வது இடமும் அப்படிதான் போயிடும். சோ நம்ம கன்சிடர் பண்ணி அது சீட்டா மாத்தணும், எம்எல்ஏவா மாத்தணும். இப்ப ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள், 8% என்டிகேன்னு சொல்றாங்க. 8% ஆஃப் 234 இஸ் ஆல்மோஸ்ட் 20 சீட். கிடையவே கிடையாது அவங்க கிட்ட ஒரு எம்எல்ஏவோ ஒரு இதுவோ கிடையாது. ஈவன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட கிடையாது. ஏன் கன்வெர்ட் ஆகலன்னு கேட்டா கன்சிடர் ஆகல ஓட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த வந்து நம்ம வந்து 5ல ஒரு ஓட்டு நம்ம வந்துடும் நினைக்கவே கூடாது இல்லைங்களா? எப்படி வந்துட்டு இப்போ நானே ஒரு அசம்பிளில இருக்கேன், லெஜிட்டிமேட். அதுல வந்துட்டு தொண்டாமுத்தூர். நான் நினைப்பேன் இந்த இடத்துல வந்துட்டு அவரு பேர வேலுமணி தான் வந்துட்டு அவரு மாறினாலும் மாறவே முடியாதுன்னு நினைப்போம் இல்லைங்களா? அதான் நம்ம மாத்தணும். நான் அந்த அசம்பிளில வந்துட்டு 40,000 ஓட்டு வாங்கிட்டான் வேலுமணிக்கு ஆப்போசிட்டான்றது வந்து இது கிடையாது. 20% ஓட். 5 ஓட்ல தோத்தா கூட தோத்ததான் கன்சிடர் ஆகும். நீங்க சொன்ன மாதிரி கண்டிப்பா எங்க வந்து நம்ம சீட்டா மாறணும்ன்றத நம்ம ஒர்க் பண்ணணும். கண்டிப்பா இல்லைங்களா? அதுக்கு நம்ம என்ன ஒர்க் பண்றதும் யோசிக்கணுமே தவிர 20% நம்ம தனியா 20% வாங்கிட்ட மாதிரின்றது எந்த பெருமையும் கிடையாது. அடுத்த 5 வருஷத்துல எல்லாமே மாறிடும். ப்ரோ நான் ஒண்ணே ஒன்று சொல்லிட்டா, நம்ம முயற்சி தான் பண்ண போறோம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ட்ரையல் அப்படின்ற மாதிரி தான். அது என்ன நடக்க போகுது அப்படின்ற ரிசல்ட் தயவு செஞ்சு இந்த மைண்ட் செட் எடுத்துருங்க. ஃபர்ஸ்ட் முயற்சியிலே இருக்க கூடாது. ட்ரையலே கிடையாது. நம்ம என்ன ட்ரையல் முயற்சின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இந்த முயற்சியில நினைச்சிட்டோம்னா, நம்ம விட்டுட்டோம்னா அடுத்த இதுல வந்து நம்மள இருக்க விட மாட்டாங்க. நம்ம அதாவது நம்ம அப்படிதான் இருக்க போறோம். ஏதோ ஒரு ஆளுங்களை வந்து அவங்க வேலைக்கு வாங்குறது, அவரோட சினிமா கேரியரும் நடக்காது, அதுக்கப்புறம் அரசியலும் நடக்காத மாதிரி பண்ணிடுவாங்க அவங்க. அதுக்கப்புறம் அதனால ட்ரையலே கிடையாது. அடிச்சா ஒரேடியா டைரக்டா அடிக்கணும், இறங்கி ப்ளே பண்ணணும். இறங்கி அடிக்கணும். அதுக்கு வந்து நம்ம சொல்றது என்னன்னா, நீங்க தலைவருக்கு வந்து எப்படி இருந்தாலும் ஓட்டு இருக்குது, 20% ஓட்டு இருக்கு, அது இன்னும் அதிகமாகலாம் வரப்போ. பட் கிரவுண்ட் லெவல்ல இருந்தா மட்டும்தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும், மக்கள் ஓட்டு போடுவாங்க. தலைவர் ஒரு சிஎம் ஆகி அங்க உட்கார்ந்து பாரு, நம்மள யாரு வந்து பாக்குறது? இல்ல அதுதான் அவரு கிடைக்குது, அது அதிகமாகுது. இல்ல அவர் அதிகமாகும், அது இல்ல சொல்லல. பட் ஒரு சிக்கல் ஒண்ணு முக்கியமான விஷயம் என்ன சொல்ல வரோம்னா, நம்ம அவரு ஜெயிச்சாலும் அவர் சிஎம்ஐ அங்க உட்கார்ந்தாலும் மக்களுக்கு என்ன வரும், அவர் அங்க உட்கார்ந்து பாரு நமக்கு யார் செய்வாங்கன்றது. அதுக்கு லோக்கல் வார்டுல இருந்து பூத் கமிட்டில இருந்து எல்லாருமே ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் அந்த நம்பிக்கைக்கு தான் மக்கள் ஓட்டு ஃபர்ஸ்ட் வரும். அது வந்து நம்ம வந்து இப்ப சினிமா மாதிரி காட்டுறாங்க. நான் வந்து பாரு தனியா இருந்துகிட்டு ஜெயிச்சு இவ்வளவு இத்தனை கோடி காட்டுறேன், அது டோட்டலா டிஃப்ரெண்ட்ல. நம்ம வந்து அந்த மாதிரி நினைக்கவே கூடாதுல, ரைட்டா?
ஆமா. தனியா தனியா இருந்து, அதாவது நம்ம இண்டிவிஜுவல வந்து நம்மளோட இண்டிவிஜுவல் ஐடியாலஜி, அந்த இண்டிவிஜுவல் பிராண்டே வந்து தலைவர் மட்டும் தான். ஆஹ் சோ தலைவரை வச்சுதான் நம்ம ஃபுல்லாவே போறோம். ஆஹ் பட் தலைவர் மக வர ஓட்டு வரும். பட் இருந்தாலும் நான் என்ன சொல்றேன்னா, தலைவருக்காக மட்டும் வாங்குற ஓட்டு பத்தாது. ஏன் சொல்றேன்னா, இங்க கிரவுண்ட் லெவல்ல இப்போ எனக்கு வந்து இங்க நான் என்னோட லோக்கல்லே நான் சொல்றேன், என்னோட லோக்கல்ல என்னோட திமுக காரனை தெரியும், ஏடிஎம்கே காரனை தெரியும். பட் எனக்கு ஒரு தாவேக்காவில மேல் லெவல்ல தான் தெரியும். என்னோட என்னோட ஏரியா பக்கம் என்னோட வார்டுக்கு யாருன்னு எனக்கு தெரியாது. ஓகேவா? பட் அது வந்து இன்னும் ரீச் ஆகணும்ன்ற. ஆமா அது இந்த ஆஃப்டர் இந்த இத்தனை ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள வந்து நான் கரெக்டா இடம் எல்லாமே அதனால தான் நான் ஆமா, வந்து ஸ்டார்டிங் இல்ல நான் அதுக்கு டைம் நான் இல்ல, ஸ்டார்டிங்கே டைம் இல்ல வந்து அது. பசங்க கிட்ட சொன்னேன், அரசியல் பேசு, ஸ்டார்ட் பண்ணு ஃபர்ஸ்ட், இத பண்ணுங்க முதல்ல, இங்க இருந்து ஆமா ஆரம்பிங்க, எல்லாம் அரசியல் பேசு, நீ டெய்லியும் பாலிடிக்ஸ் பேசு, சும்மா நீ வந்து கண்டிப்பா பண்றது எல்லாமே இதுக்கப்புறம் பாலிடிக்ஸ் தான் பேசணும். ஏன்னா இங்க நடக்கிறது எல்லாமே உங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாம் அநியாயம் நடக்குது. இன்னைக்கு ஒரு பொண்ணு பஸ் நிறுத்தாம ஓட விட்டு அந்த பஸ்ஸை ஏற விட்டான், +2 எக்ஸாமுக்கு எழுத விடாம, அது பாலிடிக்ஸ். அந்த பாலிடிக்ஸை பேசு. நீ எல்லாத்தையும் இதுக்கப்புறம் பேச ஆரம்பி. நீ இந்த ம். பாலிடிக்ஸை இனிமேட்டு நீ எல்லாரும் பேசணும். இங்க இருக்க எல்லாருமே பாலிடிக்ஸ் பேச ஃபர்ஸ்ட். எல்லாரும் பண்ணுங்க, அதை தயவு செஞ்சு பண்ணுங்க. நான் என்ன அதான் சொல்றேன்னா, தப்போ சரியோ பேசணும். பாலிடிக்ஸ் பேசணும், ஏன்னா வந்து பாலிடிக்ஸ் அப்பனாதான் பேசணும். வந்து இல்ல நம்ம வந்து தப்பா பேசிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசாம இருந்ததுனால தப்பு. யாரும் உன்னை வந்து இங்க தப்பு சொல்றவன் எவனும் இங்க அவன் 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 பெரிய நல்லவனும் கிடையாது, அவன் தான் இங்க கரெக்டானவனும் கிடையாது. 75 ஆண்டு வருஷ கட்சியும் சரி, 50 வருஷம் ஆண்ட கட்சியும் சரி, ஒண்ணு நல்லது பண்ணியிருக்கானா 100 கெட்டது பண்ணி வச்சிருக்காங்க. அந்த 100ல நீ உண்மைதான். 100 பேசு, அதுதான் பாலிடிக்ஸ். இந்த பாலிடிக்ஸை டெய்லியும் பேசு. ஒருத்தர் ஒருத்தர் கொண்டு நீ பேசுனா அதுல பாலிடிக்ஸ் இருக்கணும். நீ ஒருத்தரை மீட் பண்றனா அதுல கண்டிப்பா பாலிடிக்ஸ் இருக்கணும். இன்னைக்கு நீ ஒரு ட்விட்டர்ல நீ வந்துட்டு போனியா, அதுல ஒரு பாலிடிக்ஸ் ஷேர் இருக்கணும். இனி இந்த பாலிடிக்ஸ் தான் ஏன்னா பேசிக்கா பண்ணணும் நம்ம எல்லாருமே. பயப்படக்கூடாது, அதே மாதிரி பயந்துடவும் கூடாது இந்த ஆமா, விஷயத்துல. அது நான் பேசுற விஷயத்துல நீ நான் வந்து ஐ மீன் ஒரு தகவலை வந்து தப்பா சொல்லிடுறேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்த தடவை மாத்திக்கலாம், தப்பு இல்ல. அதுக்கு பேசாம நம்ம பேசி தப்பா போயிடுச்சுன்னா நம்ம இதே மாதிரிதான் அடுத்து ஒவ்வொருத்தவங்க அப்படியே கம்மியாகிக்கிட்டே இருக்கும் வாய்ஸ். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு வாய்ஸ் அவுட் பண்றோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு வந்து ரீச் அதிகமா இருக்கும். நான் பூத்துல இருந்திருக்கேன்ப்பா. நான் வந்து ஒரு ஊப்பியா இருந்திருக்கேன், நான் பூத்துல இருந்திருக்கேன். நான் உண்மையா சொல்றேன், பூத்துல 20 பேர் உட்காந்துருப்பான், ஷாமினார் போட்டு ஒரு வீட்டுக்கு கீழே, ஒரு டிஎம்கே வீட்டுக்கு, கவுன்சிலர் வீட்டுக்கு வெளியில ஒரு ஷாமினார் பண்ணி எல்லாம் பார்த்துருப்ப. ஷாமினார் போடுவான், 20 பேர் இருப்பான், ஃபேன் லைட் எல்லாம் வச்சிருப்பானுங்க, ஃபுட்டு 3 வேளைக்கு ப்ரொவைட் பண்ணுவானுங்க. அவங்களோட வேலையை என்ன தெரியுமா, டெய்லி இன்னைக்கு 3-4 தெருவு போயிட்டு கேம்பெயின் பண்ணி அட்ரஸ் பண்ணும். இதுதான் அந்த பூத்துல நடக்கும். ப்ரோ வெறும் 2 ஓட்டுக்கு 40 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து கூட்டு வருவாங்க, நடப்பாங்க, இது எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா, நான் அதை தான் சொல்றேன், நீ பூத் லெவல்ல நீ போ, நீ கேட்டு வாங்கு 100 பாம்ப்ளேட் உன் கையில. இன்னைக்கு டார்கெட் உனக்கு 100 பாம்ப்ளேட் நீ வாங்கு, மினிமம் நீ 100 வீட்டுக்கு போய் இறங்கி ஏறு. இதுதான் அரசியல், இதான் நம்ம பண்ணணும். ஃபர்ஸ்ட் நீ யாருன்னு முதல்ல மக்கள் பார்க்கணும். இங்க டிவிக்கே இருக்குன்றது அட்ரஸ் பண்ணணும் நீ ஃபர்ஸ்ட். எல்லா தெருவிலையும் எல்லா ஏரியாலையும் டிவி காரன் வராங்க, இந்த தம்பி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா, நான் டிவி கேட்காரங்க அப்படி சொல்லணும். அத பண்ண, அதான் அரசியல், அதான் ரியாலிட்டி. இததான் பண்ணணும் நம்ம. நீ கிரவுண்ட் பொலிட்டிக்ஸ் சொல்றியா? ஏன்னா நான் பூத்ல இருந்திருக்கேன். போலீஸ் சப்போர்ட் பண்ணும், எல்லாரும் சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த ஏடிஎம்கே டிஎம்கேக்கெல்லாம் அவங்களுக்குலாம் உள்ளே ஆள் இருக்கும்பா, போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஆள் வச்சிருப்பாங்க. அவங்க 2 பேரும் காம்ப்ரமைஸ் பேசுவாங்க, அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க, பாரு அடிக்க வருவானுங்க, அடி திடீர் எல்லாம் நடக்கும். நீ எதுக்கும் பயப்படாத. நான் அதுதான் சொல்லுவேன், 10 பேர் மாசா நடத்துறோம், பரவாயில்ல, நீ ஒருத்தன் நம்ம டிவிக்கு துண்டை போட்டு தைரியமா நட, அவள் தான் சொல்லணும். இது வந்து இப்போ பண்ணணும்னு இல்ல அவசியம் நான் இல்லை. இப்ப அதாவது பூத் சொல்ல, நான் ஆஃப்டர் கேம்பெயின் அப்பதான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன்னா, இது இப்பவே என் மனசுக்குள்ள வச்சுக்கோங்கன்ற. நானு அதான் ரெடியா இருக்கும், ப்ரிப்பேர் ரெடி ஆயிக்கோ, அதான் சொல்றேன், ப்ரிப்பேர் ஆயிக்கோ. இப்ப நம்ம பண்ண வேண்டியது வந்து நிகழ்கால அரசியல வந்து நம்ம வந்து யோசிச்சுட்டே இருக்கணும் இல்லைங்களா, நம்ம அதை பத்தி பேசிட்டே இருக்கணும். ஆமா, இப்ப இந்த எக்ஸாம்பிளுக்கு வந்து நாங்க யார் தெரியுமா, நாங்க யார் தெரியுமா, அதுக்கு இல்ல நேத்து வரவங்க, நான் நேத்து கூட வந்து நிகழ்கால என்னால ஃபுல்லா பேச முடியல, காரணம் என்னன்னா டிராவல் இருந்தேன், அதை பேசிட்டே இருக்கணும். பார்த்தா அவ்வளவு தூரம், அதாவது ஃபுல் ரோட்லயுமே வந்து அவ்வளவு இதுக்கு வந்து அந்த இது பண்ணிருக்காங்க, பாம்ப்ளெட் மாதிரி. அது வந்து ரோட்ல எல்லாம் எழுதிருப்பாங்கல்ல, உதயநிதி ஸ்டாலின், இது ஸ்டாலின், முக ஸ்டாலின். சோ எல்லா ரோட்லயுமே அவ்வளோ செலவு பண்ணி தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து அவ்வளவு செலவு பண்ணிக்கிறாங்க போதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாச்சு. என்னன்னா மக்கள் சில வந்து இந்த மாதிரி அவன் வந்து அடுத்து முக ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல்லா ஹைவேல ஃபுல்லா இருக்கு. பட் இருக்க இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து நொறுங்குற மாதிரி இருக்கு. இந்த ஒரு சைட்ல வந்து அந்த வால் கட்டிருக்காங்கன்னா
அது வால் வந்து நொறுங்குற மாதிரி இருக்கு, அதுல வந்து பெயிண்டை மட்டும் அடிச்சு எழுதி வச்சிருக்காங்க. சோ இந்த அளவுக்கு கேவலமான ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நம்ம இதையெல்லாம் பேசணும்ல. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து ஸ்ட்ரெயிட்டா நான் வந்து என்ன பண்றேங்க, ஃபர்ஸ்ட் இவ்வளவு ஒரு இது இருக்கு, இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கு, இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து நாங்க வந்து ரெக்டிஃபை பண்ணதுக்கு நாங்க வந்து ஃபர்ஸ்ட் அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம வந்து இது பண்ணணும், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், வெளியே கொண்டு வரணும் ஒவ்வொருத்தவண்டையும், மக்கள் லெவல்ல எல்லாத்தையும். அதுக்கப்புறம் வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ கிரவுண்ட் இப்போ ப்ரோ தளபதியே நான் மட்டும் என்ன அதான் இன்னைக்கே சொல்லியிருக்காரு. இன்னைக்கே துண்டு ஒவ்வொரு போட்டு நடக்க சொன்னேன். தொகுதியிலையும் நான் என்ன சொன்னேன்னா, இப்பவே ஸ்டார்ட் ஒவ்வொரு பண்ணி அன்னைக்கு நடக்கிறத தைரியமா பண்ணுங்கன்னு இன்னைக்கே நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். ஓகேவா? நான் இன்னைக்கே போய் பண்ணா நீங்க இல்ல, நான் என் பக்கத்து வீட்டுல கூட சரி என்னப்பா இன்னைக்கு துண்டு போட்டு வந்து பண்ணுவாங்க. அதான் நான் ஐம் நாட் டெல்லிங் அபவுட் அண்ட் ஐம் நாட் கன்வெர்ட்டிங் பீப்புள் டு டூ தட். இப்பவே ஸ்டார்ட் பண்ண சொல்றேன். நான் என்னன்னா, இப்போ அரசியல் பேசு, எலெக்ஷன் டைம்ல இது எல்லாம் ஸ்ட்ராங்கா இருங்க, இப்படி இருக்கணும்னு சொல்லி நான் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணேன். சொல்லுங்க பேசுங்க. அதான் புரியுது தளபதியே என்ன புரியுது. சொல்லியிருக்காருன்னா, இப்போ ஒவ்வொரு தொகுதியிலயும் உள்ள பிரச்சனைகளை கேட்டு அறிஞ்சு அதுக்கான சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, இல்ல இத பொய்யான வாக்குறுதி கொடுத்துருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். எத்தனை வாக்குறுதிகள் இவங்க கொடுத்துருக்காங்கன்ற ஒரு லிஸ்ட் அவுட் எடுக்கணும் டிஎம்கே. அதுல எதெல்லாம் கொடுக்கலையோ அதெல்லாம் போயிட்டு மக்கள் கிட்ட போய் எடுத்து சொல்லணும். அவங்களோட பிரச்சனையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளால முடிஞ்ச உதவிகளை இந்த ரொம்ப ஷார்ட் டைம்ல தான் இருக்கிறோம். இப்பத்துல இருந்தே களத்துல இறங்கி வேலை செஞ்சா மட்டும்தான் நம்மள அந்த 2026 நம்ம கோலை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ பசங்க எல்லாருமே ஃபயரா இருக்கணும். எலெக்ஷன் டைம்ல 40 நாள் முன்னாடி நம்ம இறங்கி வேலை செய்யறது வேற. இந்த டைம் இன்னும் 6-7 மாசம் தான் இருக்கு. அதற்கான வேலையை இப்பயே ஸ்டார்ட் பண்ணணும். மாவட்ட செயலாளர்கள் எல்லாருமே நியமிச்சிட்டாங்க. இனிமே போயிட்டு உள்ள இருக்கிற பகுதி செயலாளராக இருக்கட்டும், வட்ட செயலாளர் எல்லாரையுமே போயிட்டு பொசிஷன் கொடுத்துட்டாங்கன்னா தான் இவங்க போயிட்டு பசங்க இறங்கி வேலை செய்வாங்க. ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ மாவட்ட செயலாளர்ன்றது எல்லாருக்குமே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இதுல எத்தனை பேர் உண்மையா வேலை செய்யறாங்கன்ற ஒண்ணு இருக்கு. வாய்ஸ் பிரேக் தளபதி ஆகுது. ரசிகர்கள் உண்மையா வேலை செய்வாங்க. சாரி அதுக்குள்ள இருக்கிறவங்க சாரி டு இன்டரப்ட். இதுக்குள்ளலாம் நம்ம போவோம், யாரு உண்மை யாரு பொய் அதெல்லாம் நம்ம வந்து டெப்தா வந்து போய் நம்ம பேச வேணாம். ஏன் நான் இப்ப பேச வேணாம், இப்ப நான் வேணான்றேன். புரியுது போக போக நம்ம அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். புரியுது இப்போ அதெல்லாம் வேணாம். we don't want to put that content. அது யார் உண்மை யார் பொய் அதெல்லாம் வேணாம். எப்படி நம்ம பசங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், வேலை செய்யணும், தைரியமா இருங்க, ஸ்ட்ராங்கா இருங்க, அரசியல் பேசு டெய்லியுமே, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இன்னொரு விஷயம், கரெக்டா கண்டென்ட்டா பேசு, மரியாதையா பேசு, பொசிஷன்ல இருக்கவங்க. ஆனா இன்னொரு விஷயம் சொல்றேன், அது நம்ம தளபதி சொன்னதா, டீசன்ட் பாலிடிக்ஸ் பண்ணு. டீசன்டா தான் எப்பவுமே. டீசன்ட்டா மூவ் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட எந்த அதிகாரமும் கிடையாது. அதிகாரமே வந்தாலும் டீசென்ட் நம்ம பண்ண போறோம். டீசென்ட் பாலிடிக்ஸ் பண்ணுங்க. முக்கியமான விஷயம், இதை நான் சொல்லிடுறேன். ஏதாவது ஒரு ட்விட்டர்ல பார்க்கும்போது ஏதோ ஒரு இது வந்து நீங்க ஆவேசப்பட்டு நீங்க வந்து போய் பேசுறதுன்னா, அந்த மினிஸ்டர்ஸ்ல இருக்கவங்கள ஒரு வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், ஒரு மினிஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் பேசும்போது அட்ரஸ் பண்ணும்போது கொஞ்சம் நீங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அட்ரஸ் பண்ணு. ஆனா அது முக்கியம், ரெஸ்பெக்ட்ஃபுல்லா அட்ரஸ் பண்ணு. இதை மட்டும் சொல்லிக்கிறேன். நீங்க பேசுங்க. ரெஸ்பெக்ட்ஃபுல்லானா எந்த அளவுக்கு சொல்லுவாங்க? கருத்தியலா எதிர்கொள்ளணும். எல்லாமே பாத்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அபியூசிவா போட நம்ம இந்த கலக்கிறதுக்கு ட்ரிகர் ஆறானுங்க. இதுல நம்ம அபியூஸ் பண்றதுக்கு தேவையில்லை என்ன கேட்டா. இல்ல சில பேர் நான் என்ன நான் சொல்ல வரேன், சின்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எக்ஸாம்பிள் வந்து நம்ம பேசிக்கிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு அபியூசிவ் தாட்ல எக்ஸாம்பிள் இந்த அண்ணாமலை பேசுன மாதிரியோ இல்ல இதை விட ரொம்ப கேவலமா தான் பேச போறாங்க. ஓகேவா? சோ அந்த ஹீட் ஆஃப் தி மொமெண்ட்ல கூட வந்து சென்சிட்டிவா பேசுறது வந்து ஆனா நம்ம பசங்க யாருமே இல்ல. ஆனா அண்ணாமலையை நம்ம பசங்க யாருமே அபியூஸ் பண்ணல பாத்தியா? அப்பவே தெரிஞ்சிருச்சுதான் இவங்களுக்கு. எல்லாம் கலாய்க்கு தான் செஞ்சானுங்க. அதான் அவனுங்க கட்சியில வந்துட்டு அதான் எல்லா ஆக்டர் எல்லாம் வச்சிருப்பாங்க கூட. கலாய்க்கிற அந்த ஒரு லெவல் இருக்குல்ல, நீ இப்படி பேசலடா நான் இப்படி பேசுறேன் அப்படிங்கிற அந்த லெவலா பண்ணணும்ல. அரசியலா நம்மளுக்கு ஒரு தெளிவு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த செயல்ல இறங்க மாட்டோம். ஆனா சின்ன பசங்க ஒரு சில பேர் தளபதி ஃபேன்ஸ் இருப்பாங்க. அவங்க போயிட்டு தளபதி ஏதாவது சொன்னாலே திட்டுறது கொள்றது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி பசங்க போயிட்டு ட்விட்டர்லயா இருக்கட்டும் எதுலயா இருக்கட்டும் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். எல்லாம் சின்ன பசங்க இதுல எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியல. எல்லாருமே போயிட்டு கருத்தியலா எல்லாமே எதிர்கொள்ளிட்டா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா நம்ம ஒரு வார்த்தை ஏதாவது தெரியாம விட்டாலே நம்மளுக்கு அது பெரிய பிரச்சனை ஆகும். நம்மள முடக்க பார்ப்பாங்க.
இது போயிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கே பயத்தை காமிச்சிருவாங்க. சரி ஓகே நியூஸ் ஓடுது. ஆனா நம்ம இதுல பொறுத்த வரைக்கும் ஒரு ரொம்ப எல்லாருமே வந்து மோஸ்ட் ஆஃப் எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் தான். ஸோ வந்து சூடாதான் இருப்பாங்க. நம்ம வந்து அதை வந்து பக்குவப்படுத்துறது வந்து ரொம்ப பக்குவப்படுத்திட்டோம்னா அவங்க வந்து இதாயிருவாங்கல்ல. ஓகேவா? இல்ல ஆல்மோஸ்ட் எல்லாம் இப்போதைக்கு எல்லாம் டீசெண்டா தான் இப்படிதான் போயிட்டு இருக்கு. எல்லாமே ஓரளவுக்கு பக்காவா தான் போகுது. ப்ரோ நம்ம யாராவது நம்ம வந்து ஃபுல்லா இறங்கல. ஃபுல்லா அந்த ஒரு அடிங்கிற மாதிரி இறங்கணும். இல்ல நம்ம பசங்க வேற மாதிரி. நானே இப்பயும் என்ன தெரியுமா சொல்றேன், நான் சொல்ல வருது சிம்பிள் ஒரு டாபிக். நம்ம என்ன சொல்றோமோ நம்மள இப்ப நான் சொல்றதே எல்லாரும் கேட்பாங்க. நம்ம பசங்க கிடையாது. நம்ம பசங்க தளபதி ஒண்ணு சொன்னா வேற மாதிரி ரியாக்ட் பண்ணுவானுங்க. அது எல்லாருக்குமே தெரியும். நீங்க பேசுற உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும், அலெக்ஸ்க்குமே தெரியும். ஓகேவா? யாரையும் வந்து கண்ட்ரோல் பண்ண நான் யாரும் நம்ம பசங்க அவ்வளவு சீக்கிரத்துல வந்து ப்ரோ என்ன ப்ரோ அப்படிலாம் விட முடியாது. அப்படிதான் சண்டை போடுவாங்க. தளபதிக்காக உயிரா இருக்கும் இங்க எல்லாமே. அதனால அப்படிதான் பேசுவானுங்க. சில பேர் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம என்ன சொல்றோம், நம்மளோட வேலை நம்ம சண்டை போட வேணாம்னு சொல்ல, டீசென்ட்டா போட, அததான் சொல்லுவோம். சோ நம்ம பசங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயத்த சொல்லணும். இல்ல இப்ப அவனுங்க கிட்டதான் கண்டென்ட் இல்ல, அவனுங்க கிட்டதான் கண்டென்ட் இல்லன்னு விஜய் அபியூஸ் பண்ணி திரிவானுங்க. நம்ம கிட்ட 1000 கண்டென்ட் இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் எதுக்கு அபியூஸ் பண்ணி திட்டுன்னு கெட்ட வார்த்தை பேசுங்க. என்னன்னா ஒரு இடத்துல ரொம்ப கட்டுக்குள்ளார வந்துடுறோம். நம்ம எல்லாம் வந்து ஒன்லி யங்ஸ்டர்ஸ் ஓட்டுன்னு சொல்லிட்டு அது கிடையாது. எல்லாரோட யங்ஸ்டர்ஸ் ஓட்டுமே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களோட ஓட்டாவும் மாறணும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஸ்கூல் பசங்க கிட்ட வந்துட்டு நிறைய டிவிக்கு இன்ஃபுளுன்ஸ் இருக்குன்னு சொல்லுவானுங்க. ஸ்கூல் பசங்க ஓட்டா போட போறானுங்கன்னு கேட்டா அவனுக்கு வீட்டுல இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவானுங்க. அவ்வளவுதான் மேட்ரு. இல்ல நம்மளுமே சொல்றேன். நம்மளுமே இப்போ வந்து நீங்க ஒரு 22, 25 இயர்ஸ் ஓல்டா இருக்கலாம். இப்போ நான் 37 இயர்ஸ் ஓல்டு. நம்ம வந்து பேசுறோம் எல்லாமே யங்ஸ்டர்ஸ் ஓட்டு தான் விஜய்க்கு அப்படின்னு பேசுறாங்க இல்லையா? அதோட முடிஞ்சிடக்கூடாது. இந்த யங்ஸ்டர்ஸ் ஓட்டு வந்து எப்படி வந்து அந்த வீட்டுக்குள்ளார மாறுது அப்படின்றது வந்துட்டு நம்ம பேசுறது முடிதான் இருக்கு. நம்ம வந்து வெறுமனே வந்துட்டு ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை பழக்கியோ இல்ல வந்துட்டு நமக்கு எதிராக பேசுறவங்களுக்கு எதிராக ஒரு டேகோ வந்துட்டு ட்ரெண்ட் பண்ணியோ அது கிடையாது இல்லைங்களா? அதுக்கு உண்மையுமே அதுல இருக்கக்கூடிய அரசியல் எதையுமே நம்ம பேசி கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்தணும். இப்ப நம்ம அம்மாவை மாத்திர முடியும், அப்பாவை மாத்தணும். யாரெல்லாம் வந்துட்டு இந்த யங்ஸ்டர்ஸோட அப்பாவை மாத்தினாலும் ஷோர். ஏன்னா அம்மாங்களை மாத்திர முடியும். என்ன சொல்லுவாங்க, நான்லாம் பழக்கப்பட்டேன், நான் ரெட்டையடி ஓட்டு பழக்கப்பட்டேன், நான்லாம் வந்து பிறந்ததுல இருந்தே வந்து உதயசூரியன் ஓட்டு போட்டவங்க தான் சொல்லுவாங்க. அது ரொம்ப ப்ரைடா சொல்லிப்பாங்க. ஏன் ரீசன் அவங்களுக்கே தெரியாது. அவங்க எப்ப மாத்தி போடுறாங்களோ நீங்க அப்பான்னு சொன்ன உடனே அவர்தான் வந்தாரு. எனக்கு அவர்தான் வந்தாரு. ஏங்க அதுவுமே அவங்களுக்குமே தெரியுங்க இது ட்ரோலா மாறும்னு. ஆனா ஓவர் டைம் அவங்க அப்பான்னு சொல்லி பழகிடுவாங்கன்ற நம்பிக்கை தான் இந்த மாதிரி கொண்டு வராங்க. ஒரு வந்து கலாய்ப்பாங்கன்னு தெரியும். ஆனா ஓவர் தி பீரியட் வந்து அவங்க அப்பா அப்பான்னு சொல்லி பழகிடுவாங்க. இப்ப நம்ம அப்பா திஸ் இஸ் வாட் ஹேப்பன்ட் வித் அம்மா. நம்ம அப்பான்னு கலாய்க்கிறோம்ல, அதுதான் அங்க கடைசியில முடிஞ்சதே தவிர இனிமே இது எமோஷனல்ன்றது என்னைக்குமே அது மனசாரதான் வரணும். புரியுதா? ப்ராடக்ட் தான் வந்துட்டு அது வந்து இது பண்ண முடியும், இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஒரு ப்ராடக்ட் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். இல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணலாம். பட் வந்து அது ஒரு டைம் பீரியட் ஒண்ணு இருக்கு. ஸ்டார்டிங் வரும்போது வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ணி இல்லடா. இப்போ ஒருத்தர் இல்ல அண்ணான்னு கூப்பிடுறதா இருந்தாலும் அம்மானு கூப்பிடுறதா இருந்தாலும் எல்லாம் அப்படி வர்றதுதான் ஃப்ளோல. இதுவா செட் பண்ணி ட்ரெஸ் போட்டு அதான் அப்பா அப்பானா ரொம்ப காமெடி. இப்ப பண்றதா ஒரு இன்னொரு சின்ன பிள்ளை வந்து வீடியோ போட்டு ஒரு மீம் கூட போட்டிருந்தேன். பொல்லாதவங்க தனுஷ் அப்பா அடிப்பான்லதான் பாரு உன் புள்ள 200 வாங்கிட்டு இன்னொருத்தவன அப்பான்றான். எதற்கே வச்சுக்கிறேன் இன்னொருத்தவன அப்பான்றான்னு ஒரு மீம் இருந்தது. ரொம்ப ஃபன்னியா தான் இருக்கும் இது. ஆனா ஓவர் தி பீரியட் அவங்க அப்பான்ற ஒரு டைம் வந்து இது பண்ணிட்டுருவாங்க. உண்மையிலுமே அதுதான் கவனிச்சீங்கன்னா ரொம்ப முதல்ல வந்துட்டு சினிமாவே எடுத்துப்போமே, ஒரு காலங்கள்ல வந்துட்டு ஒரு கன்னடிகர் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினி பேசுறது 2025 இருக்கும். அப்துல் கலாம் சொன்னது 24 பேசுனது அப்பா இல்ல மாஸ்டர். அதான் வாய்ஸ் டிஃபரெண்ட் ஆச்சு. பட் மாஸ்டர் குரல் வர மாதிரி இருக்கு. அப்பா கூட சொல்லணும்.
இல்ல 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 அந்த ஆளு முன்னாள் ஊபி தான், ஆனா அதுக்காக இப்ப இல்ல. டேய் டேய் ஏய் நானு இருக்கிற என்னோட ஆனா போஸ்ட்லயே கொஞ்சம் ஒரு இல்ல இல்ல 2017 சம்திங்லாம் போய் பாடுறேன். நானே ஊப்பியா தான் ஏதாவது இருந்திருக்கேன். பரவாயில்ல. எங்க வீட்டுல எங்க மாமா இதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் ஏடிஎம்கே போயிட்டேங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி விட்டேன். எப்படியும் மாறிடுச்சு எல்லாம், ஆல்மோஸ்ட் இப்பெல்லாம் மாறிடுச்சு. எப்ப எடப்பாடி வரும்போது அப்பயே மாறிடுச்சு. விஜய் வந்தோடனே என்ன பிரினஸ் பண்ணி மாத்தி விட்டோம். இதுல அவங்க வீட்லயே 2 அணில் இருக்குது தெரியுமா? நான் மட்டும் இல்ல, அவனுங்க வீட்லயும் அணில் இருக்குது. எங்கேயும் அணில். அதான் அங்கேயும் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி விட்டாங்க. அதான் இதெல்லாம் பெருசா இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல டிவி எனக்கு இதுல என்ன தெரியுமா சொல்ல தோணுது, இப்போ கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து கோட்டுன்னுவோம், ஓகேவா, அண்ணாமலையே ஆட்டுக்குட்டின்னுவோம், டிஃபரன்ஸ் இருக்குல்ல. சாரு அதான் பங்கம்டா பங்கம் இல்ல 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 இப்ப இல்ல இப்ப ஒரு நிமிஷம் இல்ல இப்ப தளபதி எதுக்கு அண்ணான்னு கூப்பிடுறோம்னு பார்த்தா, நம்ம வீட்டு பையன் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். பேசுறதா இருந்தாலும் சரி, படமா இருந்தாலும் சரி, நடக்கிற விதமா இருந்தாலும் சரின்னா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இதே மாதிரி ஜெயலலிதா எடுத்து பார்த்தாலும் அவ்வளவு ஊழல் எது பண்ணாலும் சரி, விமன்ஸுக்கு வந்துட்டு ஒண்ணுனா டக்குன்னு ஒண்ணு பண்ணுன்னு சொல்லிட்டு பொண்ணுங்கிறா நான் ஃபர்ஸ்ட் இந்த பொம்பளைங்க ஆரம்பிச்சுதான் அம்மா அம்மான்னு அது ஸ்டார்ட் ஆகி அப்படியே லைட்டா கூப்பிட்டாங்க. ஆனா அப்பயும் ரொம்ப ஏத்துக்கல யாரும், ஆனா கூப்பிட்டாங்க. இங்க யாருமே கூப்பிடாம புதுசா எதுவுமே என்னன்னே தெரியல, எங்க இருந்து வந்ததுன்னு புரியல. அதான் திடீர்னு அதான் ஜாமெண்ட்ரி பாக்ஸ்ல 200 ரூபா கொடுத்துட்டு ஸ்கூல் பசங்க கூப்பிட்டுதுன்னு ஆரம்பிச்சாங்க. எந்த ஸ்கூல் பசங்க இப்படி கூப்பிட்டு அதை ஒன்றும் புரியல. சில பேர் பேரே தெரியல ஸ்கூல் பசங்களுக்கு, அது வேற விஷயம். இல்லப்பா அழுகைதான் விடுறாங்கப்பா, அதுதான்ப்பா பாவமா இருக்கு. என்னடா நடிக்கலாம் விடுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அடுத்த ராத்திரி அப்பா கனவு போறாரு. ஐயோ அதனாலதான் இல்ல நீ தூங்குறது முடியும், ஏதாவது 1/2 மணி நேரம் வேற ஏதாவது யோசிச்சுட்டு போகணும், இல்ல ஏதாவது பார்த்துட்டு போகணும். ஏன்னா மான்ஸ்டர் இப்ப இல்ல ட்விட்டர் எல்லாம் சத்தியமா ட்விட்டர் எல்லாம் பார்த்துட்டு நீங்க தூங்காது. ஏதாவது இங்க இளவு கூட்டினா இருக்கும், ஏதாவது சண்டை போயின்னு இருக்கும். காலையில ஓபன் பண்ண உடனே 7 பேர்கிட்ட செயின் பறிப்புன்னு ஒரே டைம்ல போட்ட உடனே நிறைய பெருசுங்க. முதல்ல டிவி போட்டுதான் நியூஸ் போகும் காலங்கத்தால. இவ்வளவு காலங்கத்தால நியூஸ் தான் பார்க்கக்கூடாதுன்னு. இது ஆக்சுவலா இது வந்து ஒரு கேங்டா. இது வந்து பிளான் பண்ணிருக்கானுங்க ஒரே டைம்ல. இங்க பாரு, இவனுங்க எல்லாம் வந்து இந்த படத்துல வர மாதிரி தான். ஆக்சுவலா இவனுங்க எல்லாம் அஜித் ஃபேன்ஸ் நினைக்கிறேன். நான் ஃபன்னுக்கா சொன்னேன்டா. அந்த வண்டியில போயிருக்கிறேன். எதுக்கு லைசன்ஸ் நம்ம வார்த்தை ஒவ்வொன்னு இல்ல, நம்ம வார்த்தை ஒவ்வொன்னு இந்த விஷயத்துல எல்லாம் வந்து இது பார்த்து யூஸ் பண்ணுவோம். நம்ம எப்படி பண்ணா யூஸ் பண்ணாலும் வந்து அதாவது அப்படிதான் மாத்துவானுங்க. சரி, நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்கு சொன்னப்பா. அது ஒரு படத்துல, அஜித் படத்துல எல்லாம் இப்படி ஒன்னா பைக் எடுத்துட்டு போவானுங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால நான் சும்மா சொன்னேன், நான் சும்மா ஃபன்னுக்கு சொன்னேன், அது சீரியஸா எடுத்துக்காதீங்க. உண்மையிலே சீரியஸா எடுத்தாலும் என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது. வலிமை படம் பார்த்தா ஒருத்தர் செயின் அர்த்தம் தெரியுமா? அதனால இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. சொல்லுங்க ப்ரோ, செயின் அர்த்தம் செட் பண்ண மாதிரி இருக்கு ப்ரோ. ஒரே டைம்ல பண்ணிருக்கானுங்கன்னா இல்ல சார் ஸ்ப்ரெட் பண்றது என்னன்னா 100% செட் பண்ணதா தான் ப்ரோ இருக்கு. ஸ்ப்ரெட் பண்றது என்னன்னா ஊபியா ஸ்ப்ரெட் ஆனது தான் நாங்க பேசுறோம். ஸ்ப்ரெட் பண்றது இந்த இல்ல ப்ரோ, இது வந்துட்டு செட் பண்ணிருக்காங்க ஒரே நேரத்துல சொல்றாப்ல ப்ரீ பிளான்ட் சொல்ற மாதிரி திருப்பியும் அத இல்ல ப்ரோ. ப்ரீ பிளான்ட் இவங்க போலீஸ் அவங்க போய் அவங்களை துரத்தி பிடிக்கிறதாமா. அது வந்துட்டு நியூஸ் சேனல்ல சரி கடமையை செஞ்சாங்க அப்படின்னு படம் பார்த்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்கு வந்து நீங்க ப்ரீ பிளான் பண்ணது போதும், நான் போய் தூங்குறேன். சரன்னு போதும் இருக்கியா இல்லடா டேய் ப்ரோ. கேக்குது ப்ரோ, கேக்குது. சொல்லுங்க ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்கல. ஹலோ, சொல்லுங்க ப்ரோ. அதான் ப்ரோ, இன்னைக்கு அந்த ஆர்க் செயின் ஸ்நாச்சிங் சொன்னாங்கல்ல, அதே எனக்கு செட் பண்ண மாதிரி தான் ஒரு தாட் இருக்கு. பிகாஸ் ஏன் தெரியுமா, போலீஸ் அவங்க போய் அவங்கள பிடிச்சாங்களாமா. அந்த நியூஸ் சேனல்ல காவல்துறை கடமையை செஞ்சிச்சுன்னு எல்லாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பட் அது ஃபேக்குன்னு தான் நினைக்கிறேன் ப்ரோ. இது ஃபேக் ஆக்சுவலா இல்ல இவங்களே எதனா செட் பண்ணி இப்படி இல்ல இது அப்படி பண்ணாங்கன்னா எனக்கு இப்படி கூட வேணாம். அது நான் என்ன தெரியுமா சொல்றேன், உளவுத்துறைன்னு ஒண்ணு இருக்குல்ல,
அத தயவு செஞ்சு கொஞ்சம் ஏஞ்சி வேலைய பார்க்க சொல்லுங்க. இந்த மாதிரி பிளான் போடுறவன் இந்த இவ்வளவு வைடு இப்படி சென்னையில இப்படி ஒரு ஸ்கெட்ச மாஸ்டர் ப்ரோ போடுறான்னா கேக்குதா ப்ரோ? லாஸ்ட் டைம்ல சொல்றேன் இல்ல ப்ரோ மான்ஸ்டர் சரி நான் வந்து ப்ரோ லாஸ்ட் டைமே சொல்லிட்டேன் அவங்க அந்த உளவுத்துறை எல்லாமே வந்து ப்ரோ விஜய் எங்க ஒரு போறாப்ல, விஜய் வந்து படம் விட்டு வெளியே போயிட்டாப்லையா, விஜய் என்ன பேசியிருக்காப்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேஷன் இருக்கு. மத்த எதுலயுமே போறதுக்கு ஆள் இல்ல. தெரிஞ்சு ஒரு புரியுதா நிமிஷம் இல்ல, உங்களுக்கு? இந்த டாபிக் வந்துட்டு பெருசா போவோம். வேணா நாளைக்கு பேசலாம், இன்னைக்கு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் போதும். தளபதி ப்ரோ கேக்குதா? முடியும் ஓகே 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 ப்ரோ. முடியும் போது தான் ப்ரோ எல்லாம் கேட்கும். பார்த்து பண்ணி இல்ல மாஸ்டர் யோசிச்சு பாரு, கதவை சாத்த ட்ரை பண்ண 4 பேரு கால அதான் சிரிப்பா இருக்கு. அவரோட மைண்ட் தாட்டு பாரு. இல்ல இல்ல இப்பதான் அடிச்சு பிடிச்சி மேல வந்தா இப்ப இல்ல இல்ல வடிவேல நீ பஞ்சாயத்து போத கேள. இந்த ஆட்சியில உளவுத்துறையும் செயல்படாது, காவல்துறையும் செயல்படாது, நீதித்துறையும் ப்ரோ செயல்படாது. எல்லாமே செயல்படும். ஒரு கிளவை துரத்தினுக்கிறாங்க, அந்த கிளவி எங்கப்பா செயல்படுது? நீதித்துறையில இருக்கிற 2 நீதியரசரே நாங்க விலகிக்கிறோன்றாங்க. இல்ல இல்ல அது முக்கியமான ஒரு பார்ட்டியை தேடிக்கிட்டு இருக்கு. இல்ல இல்ல உங்களுக்கு செந்தில் பாலாஜி வழக்குல நீதித்துறையில இருக்கிறவங்கள நாங்க விலகிக்கிறோன்றாங்க. யாருமே சுதந்திரமா செயல்படல. எல்லாமே காசுக்கு விலை போயிட்டு இருக்கு தவிர. ராத்திரி என் கனவுல செந்தில் பாலாஜி வரக்கூடாது, நாளைக்கு பாப்போம். அட நீங்க வேற பஸ். எல்லாமே பாத்தீங்கன்னா ஒண்ணும் இல்ல, நம்ம ஈஸியா வின் பண்றதுக்கு ஒரே வழி இவங்க பண்ற அயோக்கியத்தனத்தையும் இந்த அக்கிரமத்தையும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தெரியற மாதிரி நம்ம எல்லாருக்கும் ஈச் அண்ட் எவ்ரி திங் இவங்க பண்ற இது நம்ம இது பண்ணாலே போதுமே தவிர, யாருமே காவல்துறை வச்சுட்டு இருக்காரு ஸ்டாலின் என்ன புடிக்கிட்டு இருக்காருன்றது புரியல. ஒன்னும் செயல் பாத்துக்கலாம். ஆனா மாஸ்டர் இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? நீதான். ரொம்ப ஓடுறா. அதான்டா நான் இப்பதான்டா சொன்ன கொஞ்சம் இதா பேசுங்கடா அப்படின்ட்டு. ஏன்டா சரி சரி போய் தூங்குவோம்.